ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை என்னுடைய வேலைகளை ஒரு விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பாசிட்டிவான மார்னிங் வைப்ரேஷனோட என்னுடைய வேலைகள் நான் எப்படிலாம் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையிலே எப்போதும் போல் எழுந்திரிச்சிட்டு என்னோடய வேலைகளை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இது வேகமாக வந்து அடிச்சுது, ஏதோ புயல் வர மாதிரி காலையில். அந்த சில்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அந்த காலையில் மார்னிங் கிளைமேட்டுக்கு அதுக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த காலை நேரம் இருந்தது. காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததோட பார்த்திங்கன்னா டிவி வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். எப்போதுமே ஜோதி சேனல் வந்து வச்சு விட்டுருவேன். அதில் வந்து சுவாமி பாட்டெலாம் நல்ல நல்ல பாட்டாக வந்து போடும். அது வந்து கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். தம்பி பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஹாலில் தான் வந்து தூங்குவாங்க. அதனால் சவுண்ட் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு தான் வந்து எப்போதுமே வந்து டிவி வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு என்னோடய வேலைகளை வந்து தொடங்க ஆரம்பிப்பேன். ஒரு சில நேரங்களெல்லாம் வீடியோக்களில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கடகடன்னு பேசிடுவேன். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா தம்பி வந்து தூங்கிட்டு இருப்பான். நான் வாய்ஸ் போடுற நேரத்தில் கரெக்டாக வந்து முழிச்சிருவான். கதவை வந்து தட்டிக்கிட்டே இருப்பான். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவன் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லா வாய்ஸையும் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து முடிச்சிடுன்னு சொல்லிட்டு தான் கடகடன்னு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து கொடுக்குறது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் அதை வந்து திருத்திக்கிறேன். பையனுக்காக தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து எப்போதுமே பேசுகிறது. ஏன்னா அந்த டைமிங்குள்ளே நம்ம பேசி முடித்தா தான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்டு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடை வந்து எப்போதுமே என்னோடய விலாக்லலாம் நான் வந்து வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளையில் வந்து பூக்கள்லாம் வந்து நிரப்பி வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். போன ஒரு திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன், நான் வந்து வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், போய் கொஞ்சம் பூக்கள்லாம் வந்து வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிருந்தேன். நம்ம வீட்டு வாசல் பக்கத்தில் எப்போதுமே அந்த செவ்வரளிலாம் எடுத்து நம்ம இது முருகருக்கெலாம் அந்த பூக்கள்லாம் தான் கட்டி போடுவேன் இல்லையா. அப்போ அந்த மரத்தை வந்து எல்லாமே வெட்டிட்டாங்க. அவங்க வீட்டில் கொஞ்சம் வேலை ஒர்க் வந்து முன்னாடி வந்து ஷீட்டு மாதிரிக்க போட்டிருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அந்த செவ்வரளி மரம்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளம் ஒரு சின்னதாக அந்த குளத்தெல்லாம் காட்டுவேன் இல்லையா, அடிக்கடி விலாக்லலாம் காட்டுவேன் இல்லையா. அந்த இடத்துல ஒரு 2 செவ்வரளி வந்து எப்போதும் போல் வந்து வச்சு விட்டுருந்தாங்க. அதுலேயுமே நிறைய பூக்கள்லாம் வந்து இருக்குது. ஆனால் நம்ம நைட் நேரத்தில் அந்த இடத்துல போய் நம்ம வந்து பறிக்க முடியாது. கொஞ்சம் நிறைய புல்லுலாம் நிறைய மண்டி இருக்கும், செடிகள்லாம் அந்த இடத்துல வந்து மண்டி இருக்கும். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து செவ்வரளி வந்து இப்போலாம் அதிகமாக எடுக்க போகிறது கிடையாது. அப்படி நம்ம எடுக்கிறதா இருந்தால் முன்னாடி நாள்லேயே வந்து பகலில் நல்லா பூக்கெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நிறைய பூக்கள்லாம் வந்து நம்ம கட்டலாம். அதனால் நான் கடையில் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் பூக்களுமே நான் வாங்கிட்டு வந்து உருளியில் எல்லாத்துலேயுமே நான் அழகாக வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மற்ற நாட்களை விட என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நடந்துதான் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் என்னால் செய்ய முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி செவ்வாய் நாட்களில் எப்போதுமே பூக்கள்லாம் மாற்றி விட்டுட்டு சுவாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூக்கள்லாம் வச்சு விட்டுட்டு என்னுடைய பூஜைகள் வந்து காலை நேரத்துலேருந்து தொடங்க ஆரம்பிச்சிடுவேன். மற்ற நாட்களில் தீபம் மட்டும் வச்சுட்டு வெளியில் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் வந்து சிலை சின்னதாக வச்சுருக்கேன் இல்லையா, அவங்களுக்குமே பூக்கள் வந்து கட்டி போட்டுருவேன். மாடியில் வந்து அந்த சந்தனம் உள்ள பூக்கள் வந்து பூக்கும் இல்லையா, அது டெய்லிக்குமே எவ்வளோக்கு பூக்குதோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பூக்கள் வந்து விநாயகருக்கு வந்து கட்டி போட்டுட்டு என்னுடைய பூஜை வேலைகள் இப்படி தான் நான் வந்து டெய்லிக்குமே என்னுடைய வேலைகள் வந்து இருக்கும்.
காலையில கோலம் வந்து போட முடியல. அந்த அளவுக்கு காத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு வேகமா வந்து அடிச்சிருந்துச்சு. ஆனா நல்லா இருந்தது கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம அந்த கார்த்திகை மாசம் வந்து இனிமே ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில இந்த காலை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் அந்த கிளைமேட். ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனமும் வர ஆரம்பிக்கும். இந்த மழை காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்யவே தோணாது. சோம்பேறித்தனமுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம வந்து அது வந்து காலை நேரத்தில எழுந்துச்சு பழகுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு டேவா வந்து அந்த நாள் வந்து அமையும். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம்லாம் நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். காலையில வந்து எழுந்திரிச்சு அந்த எனக்கு வந்து அந்த மார்கழி மாதம் முழுதுமே அந்த எழுந்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அது பழகியிருக்கு. நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் முழுதுமே வந்து தீபம் வச்சு நான் உங்களுக்கு வீடியோ குடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பார்ப்போம் கடவுளோட அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அத வந்து மார்கழி மாதத்தில வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கார்த்திகை மாசம் அதிகமா வந்து நான் தீபம் வைக்கிறது கிடையாது. ஏன்னா மழைக்காலம் எங்க ஊர் சைடு இங்க காரைக்கால்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாசம்லாம் வெளிலவே வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து மழை வந்து பெய்யும். வாசல்ல கோலம்லாம் போடவே முடியாது. இப்ப வந்து கார்த்திகை மாசம் இந்த திங்கட்கிழமை வந்து தொடங்க போகுது இல்லையா? அதில வந்து ஒரு 2, 3 நாள்லேருந்து ஸ்டார்ட்டிங் ஆயிரும். மழைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கார்த்திகை மாதம் முழுதுமே அதிகமா இருக்கும். அந்த தீபம் வைக்கிற நாள்லலாம் பார்த்திங்கன்னா, எப்போதுமே மழை வந்து வந்துரும். கார்த்திகை இந்த திருவண்ணாமலை பெரிய தீபம் வந்து வைப்போம் இல்லையா? அப்போலாம் வந்து அதிகப்படியான வந்து மழை வந்து வர ஆரம்பிச்சுரும். இந்த வருஷம் எப்படின்னு தெரில. அதனால கார்த்திகை மாதம் அதிகமா வந்து எப்பொழுதும் போல நம்ம நார்மலா வைக்கிற தீபம் வைப்பேன். ஆனா ஸ்பெஷலா வந்து இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து எனக்கு ஒரு ஆசை. மார்கழி மாதம் முழுதுமே வந்து தீபம் வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ குடுக்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செய்றதுக்கு வந்து ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம, நம்ம இந்த மார்கழி மாதத்தில வந்து அதிகாலை நேரத்தில எழுந்திரிக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அந்த ஓசோன் படலமானது அந்த வாயு வந்து அவ்வளோ பியூரிஃபையா வந்து நமக்கு வந்து அந்த காற்று வந்து குடுக்கும். அந்த அதிகாலை நேரத்தில எழுந்துச்சு நம்மளுடைய அந்த அதிகாலை நேரத்தில வந்து மத்த மாதங்களை தவிர்த்து அந்த மார்கழி, கார்த்திகை மாசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து நமக்கு அந்த காற்று வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். அது இந்த சைனஸ் ப்ராப்ளம் அந்த என்ன சொல்றது? சளி பிரச்சனை அவங்கலாம் வந்து அதிகமா வந்து அந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் எழுந்திக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம உடம்பு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில எனக்கு வந்து எப்போதுமே செட் ஆயிரும். என்னுடைய உடம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹீட்டான உடம்பு தான். அதுக்கு வந்து இந்த குளிர்ச்சிலாம் வந்து ரொம்ப வந்து ஒத்துக்கிறோம். எனக்கு வந்து அதிகமா அந்த சளி பிடிக்கிற இதெல்லாம் வந்து அதிகபட்சமா இருக்காது. அதனால மார்கழி மாசத்துல பார்க்கலாம். வீடியோ வந்து கொடுப்பேன் தொடர்ந்து. பிரம்ம முகூர்த்த பூஜையும் அந்த நாட்கள்ல செய்யலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் காலையில இந்த தூபம்லாம் வந்து வச்சு விட்டுட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, "அக்கா நீங்க முதல்ல தீபம் வச்சுட்டு தான் அதன் பிறகு வந்து கோலம் போடுவீங்களான்னு?" சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. வாசல்ல நான் எப்போதுமே முதல்ல வந்து தீபம் வச்சு விட்டுருவேன். வச்சு விட்டுட்டு 2 ஊதுபத்தி வந்து வச்சு விட்டுருவேன். அந்த வெளிச்சமும், அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த கோலம் எனக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு விதமான அந்த வீடு ஃபுல்லுமே ஏதோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சு நம்ம வந்து வீடு இருக்கிற மாரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். இதே நான் கோலம் போட்டு முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்குள்ள ஆயிரும். அதன் பிறகு கோலம் போட்டு முடிச்சுட்டு தீபம் வச்சு அந்த ஊதுபத்திலாம் நம்ம காட்டும் பொழுது, எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு என்னுடைய மார்னிங் ஒரு ஃப்ரெஷ்னஸா இல்லாத மாரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அதனால தான் நான் எப்போதுமே வெளியில வந்து எழுந்ததோட ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து முதல் வேலையா தீபம் வச்சுட்டு, அந்த ஒளிச்சுடர வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு, அதன் பிறகு தான் என்னுடைய வேலைகள் அனைத்தையுமே நான் வந்து தொடங்க ஆரம்பிப்பேன். அது மட்டும் இல்லாம நம்ம வாசல் கொஞ்சம் பெரிய வாசல் கொஞ்சம் கோலம் போடுறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் தீபம் வைக்க நேரம் ஆகுமாங்கிறதுனால, என்னுடைய முதல் வேலையா அத வந்து நான் எப்பயுமே கம்ப்ளீட் பண்ணிருவேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து சொல்லிக்கிறேன். அதன் பிறகு பூஜை அறையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோலம் இந்த ஸ்டென்சில்ஸ் தான் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அதில வந்து கோலம் வந்து போட்டு விட்டுட்டு, மஞ்சள் குங்குமம்லாம் அழகா வந்து வச்சு விட்டேன். இன்னைக்கு பிரசாதம் அதிகமா எதுவுமே செய்யல. எளிமையான முறையில வந்து தண்ணிய மட்டும் மாத்தி வச்சுட்டு, நம்ம துளசி செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இலையுமே வந்து பறிச்சு தண்ணியில வந்து போட்டுட்டோம். நமக்கு என்ன முடியுதோ அத வந்து நம்ம செஞ்சாலே போதும். பூஜைகள் வந்து பெரிய அளவுல நான் எப்போதுமே எல்லா வீடியோக்கள்லையும் நான் சொல்றது தான். என்னால என்ன அளவுக்கு வந்து முடியுமோ பூஜைகள்ல மனநிறைவோடு வந்து நான் வந்து செய்வேன்.
தீபம் வச்சுட்டு ஒரு 2 ஊதுபத்தி வச்சாலே போதும். வச்சுட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டாலே அதுதான் வந்து பெரிய அளவிலான பூஜை. மற்றபடி நம்ம அது இது செய்யணும் பெரிய லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடவுளுமே நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறது கிடையாது. நம்மளுடைய மனசை வந்து தெளிவான முறையில் வச்சுக்கிட்டாலே போதும். அதன் பிறகு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபத்துக்கு இந்த கொட்டங்கஞ்சி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கத்தரிக்கோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் நான் புடி மாதிரிக்க பிடிச்சிட்டு அதில் வந்து நெருப்பு வந்து எடுப்பேன். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம எடுக்கணும். பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிறணும். கொஞ்சம் அந்த தீக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து அந்த கொட்டங்காஞ்சி வெடித்து சில நேரம் தெருப்புலாம் விட ஆரம்பிக்கும் இல்லையா, நெருப்பு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அந்த கொட்டங்காஞ்சி பார்த்திங்கன்னா விரிசல் வந்து விட ஆரம்பிக்கும். நெருப்பு அது வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம கவனமாக பார்த்து பொறுமையாக வந்து அந்த தீயை வந்து நம்ம வைக்கணும். கொட்டங்காஞ்சிலேருந்து நெருப்பு வந்து எடுத்து தூபத்துக்கு வந்து நம்ம எடுக்கிற மாதிரிக்கே இருக்கும். கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நான் எப்போதுமே இந்த கொட்டங்காஞ்சியில் வந்து நெருப்பு எடுத்து அதில் வந்து சாம்பிராணி தூபம்லாம் போட்டு தூபம் வந்து காட்டுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ட் சாம்பிராணி, அது கப்பு சாம்பிராணி யூஸ் பண்ணிக்கிறது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் எப்போதுமே என்னுடைய பூஜை வேலைகள்லாம் வந்து செய்வேன். கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பொறுமையாக என்னுடைய பூஜை வேலைகள்லாம் வந்து தொடங்குவேன். கொஞ்சம் அதிகமாக அந்த பாப்பாவுக்கு ஸ்கூலுக்குலாம் கிளம்பணும், அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் எளிமையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சாம்பிராணி தான் வந்து காட்டுவேன். அதன் பிறகு வீடு முழுதுமே வந்து சாம்பிராணி தூபம் வந்து காட்டி விட்டுட்டு பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயுமே வந்து அந்த துளசி மாடத்துக்கிட்ட தீபம் வந்து காலையில் வைக்கிறேன் இல்லையா, அதிகாலை எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த சாம்பிராணி தூபம்லாம் காட்டுறதுக்கு இப்போ 5:30 மணி 5:45 போல் நான் வந்து தீபம் வைக்கிறேன்னா நான் வந்து 6:45 போல் தான் அந்த சாம்பிராணி தூபம் காட்டுவேன். அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட அந்த வெளியில் வைக்கிற தீபமானது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே தான் எப்போதுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து அதிகமாக நான் மலையேற்ற மாட்டேன். பூஜை அறையெல்லாம் நம்ம தீபம்லாம் வச்சுட்டு ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் எப்போதுமே தீபத்தை வந்து நான் மலையேற்றுவேன். அந்த வாசலில் வைக்கிற தீபம் வந்து அதிகாலை நேரத்தில் நான் வந்து வைக்கிறேன் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி நேரம் கூட சில நேரம்லாம் வந்து தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சூடம் எடுத்து பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து காட்டி விட்டுட்டு இந்த நாள் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிட்டேன். அதிகபட்சமாக நான் எதுவுமே எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு வேண்ட மாட்டேன். நாள் நல்ல நாளாக அமையணும், சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றின்னு மட்டும்தான் வந்து எப்பொழுதுமே அதிகபட்சமாக நான் வந்து சொல்கிறது. பூஜை வேலைகள்லாம் எளிமையான முறையில் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் நிலக்கடலை வந்து கேட்டிருந்தாங்க. சோளமும் நிலக்கடலையும் பாப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடும். போன டைம் அந்த பூக்கெல்லாம் வாங்க போகும்போது சோளம் வந்து வாங்கிட்டு அன்னைக்கே ஃபுல்லுமே எல்லாமே அவிச்சு வந்து கொடுத்துட்டேன். அது சோளம் வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இது கடலை வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அவிச்சது போக கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அது வைக்க ரொம்ப கடலையுமே ரொம்ப பெருசாலாம் இல்லை. அந்த உள்ள அந்த முத்துக்கள்லாம் இருக்கும்ல, அது ரொம்ப பெருசுலாம் இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. சரி அது வைக்க வீணாக தான் போகும் அப்படிங்கிறதுனால கடலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுவுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 2-3 அலசின மண் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மண் வந்து அது மேலே வந்து இருந்துச்சு. நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு 2-3 அலசிட்டு குக்கரில் தான் வந்து போட்டிருந்தேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு போட்டு உப்பும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு அதையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கலர் ட்ரெஸ் தான். அது சொல்லவே இல்லை என்கிட்ட. நான் ஸ்டார்டிங்கில் குளிக்கலாம் ஊற்றிட்டு எப்போதும் போல் நார்மலாக யூனிஃபார்ம்லாம் போட்டு விட்டுட்டு மேக்கப் எப்போதும் போல் வந்து பவுடர் போட்டுலாம் அடித்து எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் பாப்பா எப்போதுமே போவாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில் எல்லாமே ரெடி பண்ணி பார்க்கும்போது எல்லாமே அன்யூனிஃபார்மில் தான் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் கடகடன்னு எல்லாமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அன்யூனிஃபார்ம் போடுற மாதிரி இருந்துச்சு. காலை சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து அந்த இட்லி வந்து ஒரு பாட்டி சுடுவாங்க. நான் அந்த வயசான அந்த அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் திருமணம்லாம் ஆகலை, குழந்தைங்கள்லாம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் தம்பியையும் பாப்பாவும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசமாக வந்து பார்த்துப்பாங்க. நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் லாங்கில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. அவங்க ரொம்ப பாசமாக குழந்தைங்க மேலாம் வந்து எப்போதுமே காலையிலையும் சரி மாலையிலையும் சரி 2 வேளையுமே வந்து குழந்தைங்க கூட எப்போதுமே வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலை சாப்பாடுக்கு வந்து இட்லி வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அது வந்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் கொடுமான்னு சொல்லிட்டு நான் வந்து பாப்பா அதிகமாக இட்லி சாப்பிடாது, தோசை தான் வந்து விரும்பி சாப்பிடும். அதனால் வந்து ஒரு முட்டை தோசை மட்டும் 2 முட்டையை ஊற்றி ஒரு தோசை மட்டும் ஊற்றி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை அதுமா நான்வெஜ்ஜு முட்டையெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காதீங்க. ஏன்னா வந்து என்னோடய குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிட்றது எதுவாக இருக்கோ அது வந்து கொடுத்துக்கிறது. அவங்க சாப்பிட்றதே ஒரே ஒரு தோசை அப்படிங்கிற பொழுது வெறும் தோசை வந்து ஊற்றி கொடுத்தோம்னா அதிகமாக விரும்பி
விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து அதிக அளவில் வந்து இதெல்லாம் செஞ்சால் நம்ம சாமி குத்தமாயிருமா, நம்ம நல்ல நல்ல விசேஷ நாட்கள்லாம் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே யோசிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனநிறைவோடு நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதான். இதுவே குழந்தைங்க வந்து முட்டை தோசை வேணும்னு கேட்டு நம்ம வெறும் தோசை ஊற்றி கொடுத்தோம்னா அது அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்றதே ஒரு அரை தோசை என்னமோ தான். அதை நம்ம செய்கிறத வந்து ஒழுங்காக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசை வந்து ஊற்றிக்கிட்டேன். அதனால் வந்து வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் பார்க்குறது கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை செஞ்சு கொடுத்துக்கிறது. ஏன்னா இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து ஊற்றிக்கலாம். அதனால் வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன், சிம்பிளான தோசை. 2 முட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஊற்றிட்டேன். தம்பிக்கு ஒரு முட்டை, பாப்பாவுக்கு ஒரு முட்டை போட்டு ஒரு தோசையை வந்து ஊற்றி கொஞ்சம் நெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டு அதில் வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். சைடு வந்து பார்த்திங்கன்னா சட்னி எதுவுமே அரைக்கல. அந்த இட்லி வந்து வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. அதை வந்து ஊற்றி கொடுத்துட்டு காலை சாப்பாடை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு எளிமையான முறையில். தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை தோசை தான் கொஞ்சம் வந்து விரும்பி சாப்பிடுவான். அதன் பிறகு கடகடன்னு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, அந்த யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டுட்டு சிம்பிளாக அந்த ஃப்ராக் மாதிரிக்க உள்ள அந்த ட்ரெஸ் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து போட்டு விட்டுருந்தேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. காட்டன் ட்ரெஸ்ஸில் தீபாவளிக்கு இந்த காமிச்சிருப்பேன் இல்லையா, சும்மா எளிமையான முறையில் தான். 2 ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிராண்டாக எடுத்தேன். இது கொஞ்சம் சும்மா வீட்டுக்கே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இது. காலையில் அப்புறம் வந்து ஷார்ட்ஸ்லாம் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காக்கா குருவி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. சாப்பாடு வைக்க நேரம் ஆகினதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கடலைலாம் இருந்துச்சு, நேற்று வச்சுருந்த கடலை. அப்புறம் வந்து இட்லி வந்து சாப்பிடலை, அதில் ஒரு 2 இட்லி வந்து பார்த்திங்கன்னா அது பிச்சு போட்டு காலையில் காக்கா குருவிகளுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அதன் பிறகு செடிகள் கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்ற வேண்டியிருந்துச்சு. அதுவுமே வந்து ஊற்றி விட வந்து வேலைகள்லாம் மாடிக்கு வந்து என்னோடய வேலைகள்லாம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சந்தன முல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் நல்லா வந்து வளர ஆரம்பிக்குது. நான் வந்து அரிசி சாக்குப்பையில் தான் வந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் எடுத்துக்க மாட்டுது. அதுக்கு வந்து வேறு ஒரு தொட்டி தான் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். மாடியை வந்து ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். சனிக்கிழமை மேக்ஸிமம் இந்த ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அது வந்து மாடிலாம் க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த இலைகள்லாம் காஞ்சி போய் ரொம்ப கொஞ்சம் பராமரிக்காமலே அப்படியே விட்டாச்சு, டைம் இல்லாதனால. மழை காலமும் கொஞ்சம் கொஞ்சம் இடையில ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால் அப்படியே விட்டுருக்கேன். சனிக்கிழமை ஈவினிங் போல் முடிஞ்ச அளவுக்கு வந்து மாடியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெயில் காலம் ஆரம்பித்தா தான் கொஞ்சம் கொஞ்சம் செடிகள்லாம் வந்து வாங்கி வைக்கணும். கத்தரிக்காலுமே எல்லாமே நல்லா பழுத்து போய் எல்லாமே கட் பண்ணிட்டேன். சத்யா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, அக்கா கத்தரிக்காய் செடியில் உள்ள எல்லாத்தையுமே வந்து பழுத்ததெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பழுத்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பசலைக்கீரை இருக்கு இல்லையா, அதுவுமே புதினா செடி எல்லாம் ஒன்றோடு ஒன்று வேர்கள்லாம் வந்து பின்னி போய் கிடந்துச்சி. அதில் உள்ள பசலைக்கீரை வந்து அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி அந்த செடியிலையுமே எல்லாமே வச்சுட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகாலை என்னுடைய எளிமையான வேலைகளை உங்கள் கூட ஒரு விலாகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். தொடர்ந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்க்கின்ற அனைத்து என்னுடைய சப்ஸ்கிரைபராகிய அனைவருக்குமே என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறொரு வீடியோ விலாகில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.